ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடிகளுக்கு எந்த உரங்கள் கொடுக்காமல் நிறைய துளிர்கள் வர வைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எந்த உரமும் கொடுக்காம நம்மளோட ரோஜா செடி நிறைய திருப்பு வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உரம் கொடுக்காம எப்படி நம்ம ரோஸ் செடியில் திருப்பு வரும், மொட்டு வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம ரோஸ் செடியில் வந்துட்டு நம்ம சில பேசிக்கான டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான நிறைய துளிர்கள் வர்றதுக்கும் மொட்டு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செடியில் மொட்டு வச்சு பூக்கள் பூத்திருக்கும். பூத்து முடிச்சதுக்கப்புறம் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செடியிலே விட்டுருவாங்க, பறிக்க மனசு இல்லாமல். அந்த பூ பறிக்காமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க அந்த லாஸ்ட் போர்ஷன் பார்த்திங்களா, இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல அதை நீங்கள் அப்படியே அந்த பூவை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நின்றும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த மொட்டுகள் அடுத்த துளிர்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். நான் இப்போ எந்த மெத்தடில் உங்களுக்கு காட்டியிருக்கேனோ அதே இதில் வந்துட்டு தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன